இன்னைக்கு காரடையான் நோன்பு. சத்தியவான் அப்படிங்கிறவரை சாவித்ரி தேவி காப்பாற்றின திருநாள். இந்த திருநாள் ஆனப்பட்டது சுமங்கலிகள் இன்னும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாவை நினச்சி விரதம் இருக்கிற நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம பார்க்க போகிறது பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தையும் அதோடைய பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஸ்லோகம் ஆனப்பட்டது வேதமாதா அப்படிங்கிற, அதாவது வேதங்களுக்கெல்லாம் தாயாக இருக்கிற அன்னை காயத்ரி தேவியை பற்றி புகழ்ந்து சொல்கிற ஒரு ஸ்லோகம். இதை நம்ம காரடையான் நோன்பப்போ மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாவை நினச்சி சொல்கிறது எப்போவுமே நமக்கு ஒரு நல்ல பலனை தரும். இப்போ நம்ம அந்த ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம்: ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துபியம் அத்வைதம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாஹே வர்துல்யஸ்ய பிரியவாதினி அத்வைதம் சௌக்கியம் தேஹித்வம் மம சுவிருத்தே புத்ரான் பௌத்ராம் ச சௌக்கியம் சௌமாங்கல்யம் ச தேஹிமே. திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேத மாதர் நமஸ்துபியம் அத்வைதம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே வர்துல்யஸ்ய பிரியவாதினி அத்வைதம் சௌக்கியம் தேஹித்வம் மம சுவிருத்தே புத்ரான் பௌத்ராம் ச சௌக்கியம் சௌமாங்கல்யம் ச தேஹிமே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஓம்கார சுரூபமான அன்னையே. அது மட்டும் இல்லாமல் வீணா புஸ்தக தாரிணி, வீணையும் புஸ்தகத்தையும் ஏந்தியவங்க யார் அப்படின்னா அன்னை சரஸ்வதி ஆனப்பட்டவங்களும் காயத்ரி தேவியினுடைய ஒரு சுரூபம்தான். அது மட்டும் இல்லாமல் வேத மாதர் நமோஸ்துதே, வேதங்களுக்கு தாயான அன்னையே உங்களுக்கு நமஸ்காரம். பதிவிரதே, பதி அப்படின்னா கணவன். எங்கள் கணவன் ஆனப்பட்டவங்க எங்ககிட்ட அன்பு இல்லாமல் இருந்தாலும் அந்த குறைய நீங்கள் எங்ககிட்ட தீர்த்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் எங்களை தீர்க்க சுமங்கலியாக இருக்க அருள் கொடுக்கணும். எங்களுக்கு சௌபாக்கியத்தோட புத்திரன் அப்படின்னா மகன், பௌத்திரன் அப்படிங்கிறவங்க பேரன். எங்களுக்கு மகன் மற்றும் பேரன் எல்லாரையும் எங்களுக்கு அருளணும். அது மட்டும் இல்லாமல் சௌக்கியம் ஆரோக்கியத்தையும் அருளணும். தேகிமே அப்படின்னா எங்களுக்கு தாங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.